ஒவ்வொரு டிஃப்ரெண்டா ஒவ்வொரு வாட்டி புதுமையா தியானம் அப்படின்ற விஷயத்தவே திரும்ப 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 அவங்க சொல்லும் போது எவ்ரி டைம் புதுமை இருக்கும், அதுல போரும் இருக்காது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது, நம்ம வந்து தியானம் பண்றோம், சுவாசத்தின் மேல் கவனம், இதெல்லாம் இருக்கு. இங்க வந்து இத வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இங்க தேக தர்மம், குடும்ப தர்மம், ஆஹ் ஆஹ் சமாஜம்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல? சங்க தர்மம், தேக தர்மம், குடும்ப தர்மம், சமூக சமூக தர்மம், ஸ்வதர்மம், 4 தர்மங்கள் இருக்கு. ஸோ இந்த 4 தர்மங்கள்ல நம்ம வந்து இங்க தியானத்துல தேக தர்மம், குடும்ப தர்மம், சங்க தர்மத்தை அது வந்து இந்த 3 பரதர்மம் சொல்றாரு. ஸ்வதர்மம் அப்படின்னா ஆன்ம தர்மம் தான் ஸ்வதர்மம்னு சொல்றாரு. இங்க நம்ம தியானத்துல உட்காரும் போது இது தானா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், உட்காரும் போது இந்த தேகத்தை மறந்துடுறோம் இல்லையா? சோ தேக தர்மத்தை விட்டுறோம். குடும்ப தர்மம், மனசுல எல்லாரும் ஓடுவாங்க, குடும்பம், அவங்க நம்ம கணவன் மனைவி குழந்தை, அது இது இது எல்லாம் ஓடுது. சோ கொஞ்ச நேரத்துல சுவாசத்தை கவனிக்கும் போது குடும்ப தர்மத்தையும் விட்டுறோம். மனம்னாலே குடும்பம் தான். மனசு எப்ப யார பத்தி யோசிக்குது? குடும்பத்தை பத்தி தானே யோசிக்குது. பாஸ்ட் ஃபியூச்சர்ல இருந்தாலும் அங்க யோசிக்கிறது குடும்பத்தை பத்தி தானே, மெயினா குடும்பத்தை பத்தி தானே. சோ அந்த தர்மத்தையும் நம்ம விட்டுறோம். சங்க தர்மம், அப்போ புத்தி வந்து நம்ம இப்போ உட்கார்றோம், நம்ம நாளைக்கு இந்த செஷன் எடுக்கணும், அவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணணும், நம்ம இது எழுதணும், இந்த புக்கு படிக்கணும், இது கூட இருக்கு இல்லையா? சோ அப்ப அது இங்க பிஎஸ்எஸ்எம் வந்தப்பறப்ப நம்ம எல்லார பத்தியும் யோசிக்கிறோம். சங்க தர்மத்தையும் விட்டுறோம். கொஞ்ச நேரத்துக்கு இன்னும் டீப் ஸ்டேட்ல போனா எதுவும் இல்லை. அப்போ சுய தர்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், ஆன்ம நிலைக்கு போறோம் இல்லையா? சோ ஆன்ம நிலைக்கு போகிறது தான் சுய தர்மம். சோ இந்த தியான நிலையை எவ்வளவு அழகா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. சோ அந்த நம்ம வந்து பரதர்மங்களை விட்டுட்டு ஸ்வதர்மத்துல இருக்கிறது தான் இந்த தியானம் அப்படின்றது. ஸ்வதர்மம் அப்படின்னா சுயம், சுயம் அப்படின்னா ஆன்மா. நம்ம ஆன்மா தான், செல்ஃப் தான் சுயமானது, அதுதான் ஸ்வதர்மம். நம்ம தினமும் தியானம் செய்யறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தியானம் செய்யறோம்னா நம்ம இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்றீங்களோ அங்க எதுவும் ஞாபகம் இருக்காது இல்ல. நம்ம அந்த நிலை தான் ஆன்ம தர்மம், அதுதான் சுய தர்மத்துல இருக்கும். நம்ம சுய தர்மத்துல இருக்கும் போது பரதர்மங்கள் எல்லாமே தானா அலைன்மெண்ட்ல வந்துடும், தானா ஒரு நிலை ஆயிடும். சோ எப்பவுமே பரதர்மத்துக்காக நீங்க யோசிக்க தேவையில்லை, சுய தர்மத்தை பண்ணுங்க. சுய தர்மத்தை பண்ணாலே பரதர்மம் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிரும். அதுதான் தியானம். ஸோ எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஆழமா போகும். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு ஆழமா இருக்குல்ல. ஸோ இதுதான் இங்க பண்றது. அந்த அவர் எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சிருந்தா, எவ்வளோ படிச்சிருந்தா, எவ்வளோ அந்த பிராக்டிஸ் பண்ணி எவ்வளோ இது பண்ணியிருந்தா அவருக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கும், எவ்வளோ அற்புதமா இதெல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா? அண்ட் வந்து நிலைகள், அரிஹந்த், போதிசத்வ, புத்தர், 3 நிலைகள். அரிஹந்த் அப்படின்றது சாதனை செஞ்சுட்டே இருக்கிறது. ஸோ இதுக்கு 3 பேர் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மும்மிடி வரம் பாலயோகி தெரியுமா யாருக்காவது? அந்த பாலயோகி அவங்க ஆந்திரால, அவர் வந்து சின்ன வயசுலயே ஆன்மீக சாதனைக்கு வந்துட்டாரு. நான் வந்து சாதனை செய்ய போறேன்னு ஒரு, எனக்கு தெரியல, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும், கரெக்டா தெரியாது. அந்த நேரத்துல ரூம் உள்ள போனவர் தான் தன்னோட வாழ்க்கை 40-50 வயசு வரைக்கும் வெளியே வரல, அப்படியே தியான சாதனையில உட்கார்ந்துட்டாரு. ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும், அங்கதான் அவருக்கு ஏதோ சாப்பாடு தண்ணி, அவர் வந்து அந்த ஜன்னல் திறக்கும் போது அது கொடுப்பாங்க, அப்படியே இருந்துட்டார் ஃபுல்லா.
அவர் வந்து ஒன்லி சாதனை தான் செஞ்சாரு. அப்படின்னா அரிஹந்த். தியான சாதனை, ஆன்மீக சாதனை செய்யறவங்க அரிஹந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து அது தவிர வேற எதுவும் தெரியாது. அது அரிஹந்த் நிலை. அரிஹந்த் நிலையில இருந்தாலும் இன்னொரு வாட்டி பிறவி இருக்கு. ஏன்னா நீதான் சாதனை பண்ண, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே நீ பிரயோஜனப்படல. சோ அந்த நிலையில இருந்தாலும் திரும்ப நம்ம வந்து பிறந்துதாகும். போதிசத்வா. போதிசத்வா அப்படின்னும் போது இங்க எக்ஸாம்பிள் ரமண மகர்ஷி. ரமண மகர்ஷி வந்து அருணாச்சலத்துல போய் மலை ஏறி உட்கார்ந்து 7 வயசுல உட்கார்ந்தவர், நல்ல தியானம் செஞ்சு அவர் வந்து என்லைட் ஆயிட்டு, அவர் அங்க ஆசிரமத்தை வரவங்களுக்கு எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுத்தாரு. யார் வந்தாலும் தியானம் சொல்லி கொடுப்பாரு. யார் வந்தாலும் உன்ன நீ பார், நீ யார் நீ யாருன்னு கேள்வி கேட்பார். சோ இது போதிசத்வா. அவர் வந்து தாம சாதனை செஞ்ச, அரிஹந்தா சாதனை செஞ்சு போதிசத்வர் அப்படின்னா வந்தவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. இவர் எங்கேயும் போகல, ஆனா அவர் இருக்கிற இடத்துக்கு வந்த எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. இவர் தேடி போகல, எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல, எதுவும் செய்யல. ஆனா அவர் கிட்ட வர எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுத்தாரு, ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தாரு. சோ இதுதான் போதிசத்வர். சாதனை ஃபர்ஸ்ட் ஒன்லி சாதனை செய்யறவங்க அரிஹந்த். அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவும் தெரியாது. ஸோ அரிஹந்தா இருந்தாலும் நீங்க திரும்ப பிறந்துதான் ஆகணும். எவ்வளவு ஒரு கிரேட்டஸ்ட் அரிஹந்த். இப்போ நான் சொன்னது அந்த மும்மிடி வரம் பாலயோகி 40-50 வருஷம், அவங்களுக்கு குழந்தை இல்ல, எவனம் இல்ல, எதுவும் இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு தியானத்திலேயே, எல்லாமே சாதனை தான். அவ்வளோ பண்ணி கூட அவர் திரும்ப பிறந்துதான் ஆகணும். போதிசத்வரா இருக்காரு ரமண மகர்ஷி. ரமண மகர்ஷியும் திரும்ப தான் பிறக்கணும் அப்படின்றாரு பத்ரிஜி. ஏன்னா அவர் வந்து பிரச்சாரம் பண்ணல, சேவை செய்யல. அவர் இருந்த இடத்துல எல்லாம் பண்ணாரு, அவர் சாதனை செஞ்சாரு, இருந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு, போதிசத்வரா இருந்தாரு. சோ போதிசத்வரா நம்ம வந்து உயிரை விட்டாலும் திரும்ப பிறந்துதான் ஆகணும். புத்தர் என்ன செஞ்சாரு? அரிஹந்தா இருந்து எல்லா குருமார்கள் கிட்ட போய் 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 ஒவ்வொரு குருவை தேடி 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 ஒவ்வொரு குரு கிட்டையும் அந்த ஆன்மீக சாதனை செஞ்சு 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 ஒரு 6-7 வருஷம் நாட்டை விட்டு போனதும் ஒரு 6-7 வருஷம் அரிஹந்தா இருந்தார். சாதனை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாரு, அப்ப எதுவும் செய்யல. அந்த 6-7 வருஷம் அரிஹந்தா இருந்தாரு. திரும்ப போதிசத்வரா ஆகுறாரு. அப்படின்னா சாதனை செஞ்சாரு, அவங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு அவங்க சிஷ்யர்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. எப்போ தான் என்லைட் ஆனாரோ, சுஜாதா அம்மா கொடுத்த பாயசத்தை சாப்பிட்டு எப்போ என்லைட் ஆறாரோ அப்போ புத்தரா மாறினாரு. புத்தரா மாறின ஒருத்தருக்கு இனி பிறவிகள் கிடையாது. முக்த நிலை, துக்க ராகித்ய நிலை புத்தர் சொல்றாரு இல்லையா, அந்த இதுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே பினிஷ். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அது நம்ம சொல்லுவோம் இல்லையா, புத்தர் வந்து என்லைட் ஆனப்போ அந்த 3 ஜாமங்கள்ல ஃபர்ஸ்ட் தன்னோட முன்பிறவிகளை பார்த்துக்கிட்டாரு. முன்பிறவிகளால திரும்ப இந்த பிறவி எதுக்கு, அந்த கர்மா கழிக்கிறது பிறந்திருக்கோம் அப்படின்றது காரண காரிய சம்பந்தங்கள், முன்பிறவிகள், முன்ஜென்மங்கள், காரண காரிய சம்பந்தம். அப்புறமா இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமா கடைசியா அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? துக்கத்துக்கு காரணம் திருஷ்ணை. அவர் கண்டுபிடிச்சாரு எல்லா இடத்துலயுமே துக்கம் இருக்கு, துக்கத்துக்கு காரணம் திருஷ்ணை. இந்த திருஷ்ணை போகணும்னா ஞானம், அவித்யா இருக்கு. அவித்யான்னா ஞானம் இல்ல, அஞ்ஞானம் இருக்கு. அஞ்ஞானம் இருக்கு, அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு ஞானம் வரணும். ஞானம் வருவதற்கு 4 ஆரிய சத்தியங்கள். அந்த 4 ஆரிய சத்தியங்கள், அப்புறம் 8-fold பாத், இது எல்லாமே கண்டுபிடிச்சாரு லாஸ்ட் ஜாமத்துல. சோ இது எல்லாமே மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே புத்தர் ஆயிடுவாங்க. சோ அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவர் ஒரு இடத்துல நிக்கல, அப்புறமா ஊரூரா போறாரு, ஊரூரா எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றாரு. ஒவ்வொரு ஊர்லயும் அவரோட சிஷ்ய கணங்களை விட்டுட்டு
நீ இங்க பிரச்சாரம் பண்ணு, நீ இந்த திசையில போ, நீ அந்த திசையில போ அப்படின்னு அவரும் போறாரு. அவரோட சிஷ்யர்களுக்கும் எல்லாம் சொல்லிட்டு எல்லாரையும் போக வைக்கிறார். சோ புத்தர் அப்படின்றது கடைசி நிலை. அரிஹன், போதிசத்வா, புத்தா. சோ இது எல்லாமே எந்த நிலையில நீங்க வந்து இறந்துட்டாலும் திரும்ப பிறவி தேவை. பத்ரிஜிய சொல்லுவாரு. அவர் வந்து ஒன் ஆஃப் த இன்கார்னேஷன்ல 200 இயர்ஸ் வந்து அவங்க தியானம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணவர் இப்ப ஏன் திரும்ப பிறந்திருக்கணும் இல்லையா? சோ இதெல்லாம் அவர் பண்ணி அரிஹந்தா முடிச்சிட்டாரு, போதிசத்வரா முடிச்சிட்டாரு. ஆனா புத்தர் ஆகல. இந்த பிறவில தான் புத்தரா ஆயிட்டாரு. அவர் புத்தரா ஆயிட்டதால ஜீவ சமாதி ஆயிட்டாரு. இனி பிறவி இல்லை. இனி அவருக்கு பிறவி இல்லை. சோ அதுதான் ஒவ்வொருத்தரும் புத்தரா மாறணும். புத்தரா மாறும்போது அதுதான் கடைசி நிலை. அந்த நிலையை அடையணும். இப்போ நமக்கு தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் சொல்றாங்க. இன்னொன்னு ஆச்சாரிய சாங்கத்தியம். சோ இந்த 4 விஷயங்கள் பண்ணணும். சோ தியானம் செய்யறதால என்ன கிடைக்கும்? ஆன்ம ஞானம். சோ தியானத்தால ஆன்ம ஞானம் கிடைக்கும். சுவாத்தியாயத்தால மகான்களோட ஞானம் கிடைக்கும். ஒவ்வொரு புக் எழுதுறவங்க ஒரு மகான் தானே. சோ அந்த மகான்களோட ஞானம் சுவாத்தியாயத்துல கிடைக்கும். சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னும் போது அனுபவ ஞானம், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் சொல்லலாம். இப்போ ஒரு மாஸ்டர் பேசுறாங்க, அவங்களோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க, அவங்க பிராக்டிஸ் பண்ணதை சொல்றாங்க, அவங்க அரிஹந்தா, போதிசத்வரா அவங்க பிராக்டிசஸ் சொல்றாங்க. சோ ஒரு சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னா அனுபவ ஞானம். ஆச்சாரிய சாங்கத்தியம் அப்படின்றது தான் அல்டிமேட். குரு சாங்கத்தியம், ஆச்சாரிய சாங்கத்தியம் அப்படின்றது அல்டிமேட். என்ன? பிரம்ம ஞானம் உங்களுக்கு கிடைக்குது. சோ தியானத்துல ஆத்ம ஞானம், சுவாத்தியாயத்துல மகான்கள் ஞானம், சஜ்ஜன சாங்கத்தியத்துல அனுபவ ஞானம், ஆச்சாரிய சாங்கத்தியத்துல ஆச்சாரியானாலும் குருனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சோ ஆச்சாரிய சாங்கத்தியத்துல பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம்னா அல்டிமேட் விஸ்டம். அதை தாண்டி விஸ்டம் இல்லை. சோ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது. சோ எல்லாத்துக்கும் மூலம் பார்த்தோம்னா தியானம். எல்லாத்திலுமே சிறந்தது நம்ம புத்தரா மாறுறது. சோ புத்தர் அப்படின்னாலே சேவை. புத்தர் என்ன பண்ணுவாரு? இவ்வளோ ஞானம் இருக்கு, ராஜாக்கள் எல்லாருமே நீங்க வாங்க, நாங்க உங்களை வச்சு காப்பாத்துறோம் கூப்பிடுவாங்க எல்லா ராஜாக்கள். அவர் போனாரா? போக மாட்டார். அவர் தன்னுடைய நாட்டுக்கே அவங்க அப்பா கூப்பிடும் போது நான் பிக்ஷைக்கு தான் வருவேன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த பிக்ஷை அப்படின்றது என்னன்னா, எப்போ அவங்க வந்து அந்த பிக்ஷையை வாங்குறாங்களோ அங்க அகங்காரம் இருக்காது. எப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது அஞ்ஞானம். எந்த எக்ஸ்பெக்டன்ஸோ நம்ம எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கோமோ அங்க வந்து அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞானம் எல்லாருக்கும் வரணும்னா எதுவுமே யார்கிட்ட இருந்தும் நம்ம எதுவும் நம்ம எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதுதான் ஞானம். அந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா அங்க அகங்காரம் இருக்கு. மேம் ஒரு சின்ன டவுட் மேம். சொல்லுங்க. புக் படிக்கவே மாட்டேங்குது மேம். புக் படிச்சாலே தூக்கம் வந்துருது. அதனால ஒரு புக் படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த புக்குக்கு நீங்க டியூன் ஆகணும். இப்ப நீங்க என்ன வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்கை வச்சுட்டு தியானம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எந்த புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு அப்படியே தியானம் பண்ணுங்க. அந்த புக்கோட நான் கனெக்ட் ஆகணும், புக்கை படிக்கணும். சோ இப்ப தூக்கம் வருதுன்னா
ஃபர்ஸ்ட் தூங்கி முழிச்ச உடனே புக்க படிக்க ஆரம்பிங்க. அது இன்ட்ரெஸ்ட் தானே, எனக்கு ஆசைப்பட்டு புக்க வாங்குறேன் மேம். இந்த புக்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குறேன். 2 பேஜ் படிக்கிறதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வரும் அப்படின்னு பார்த்தா 2 பேஜ் படிக்கிறீங்க இல்லையா, 2 பேஜ் படிக்கிறீங்க இல்லையா, அதுவே ஓகே. சோ அதுவே படிக்க முடியுது. அப்ப 2 படிங்க, 2 பேஜா படிங்க, தப்பே கிடையாது. சோ எப்பவுமே வந்து நம்ம ஃபுல்லா படிச்சிடணும் இல்ல. இப்ப 2 பேஜ் படிச்சீங்க, அதுல இருக்கிற எனர்ஜி வாங்குறீங்க. அந்த எனர்ஜி வாங்கும் போது தூக்கம் அப்படின்றது வரும். சோ அப்ப புக்குக்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க, அது உங்களுக்கு புரியல. அந்த எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகும்போது எப்பவுமே எனர்ஜிஸ் வந்து என்னன்னா ஒரு மயக்க நிலை. எங்க ஒரு எனர்ஜி இருந்தாலும் அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு மயங்க இப்படி ஆடுற மாதிரி நமக்கு அது அது வந்து நீங்க தூக்கம் நினைக்கிறீங்க. அது எனர்ஜியில நீங்க வந்து அப்படியே ஒரு மயங்குறீங்க. அது ஒன்றும் தப்பில்லை. அப்படி இருக்கும்போது அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபுல்லா அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிட்டு அந்த நிலையை வந்து ஃபுல்லா அனுபவிச்சுட்டு அப்புறமா கண் முழிச்சு படிங்க. அந்த நிலையை வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி அதுதான் அக்செப்டன்ஸ். நான் இப்ப சொல்றேன்ல, அக்செப்ட் பண்ணீங்கன்னா அது ஞானமா மாறும். அதை அக்செப்ட் பண்ணாததால அங்க அஞ்ஞானம் அஞ்ஞானம் தான் உங்களுக்கு மிச்சமாச்சு. அதை அக்செப்ட் பண்ணி அந்த நிலையை வந்து நல்லா அனுபவிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குங்க, புக்கு வச்சுட்டே தூங்குங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறமா கண் முழிச்சு படிச்சு பாருங்க, அருமையா அருமையா இருக்கும். சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். கண்டிப்பா ட்ரை பண்றேன். அது அக்செப்டன்ஸ் தான் ஞானம். எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோ. ஒவ்வொரு நிலையும் ஏன் நமக்கு வருது, எதுக்கு வருது, இது எல்லாமே அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வரணும். தேங்க்யூ தேங்க்யூ. ஏதோ வெளியில ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஏதோ நினைச்சேன் சொல்லணும்னு. அகங்காரம் பத்தி சொன்னீங்க மேம். தியானம் என்றால் சுவாசத்தின் மேல் கவனம், ஞானம் என்றால் வார்த்தையின் மேல் கவனம், மோட்சம் என்றால் வேலையின் மேல் கவனம். ஞானம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு கம்ப்ளீட் அப்படின்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விழிப்போட பேசுறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எது தேவை எது தேவையில்லை, நான் இங்க இது பேசணும், அவ்வளவுதான் ஒரு வார்த்தை. ஸோ ஒரு வார்த்தையில எவ்வளவுக்கு முடியுதோ கம்மியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோமோ அதுதான் ஞானம். இப்போ எங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வருது, சும்மா வாய் விட்டாதான் வருது இல்லையா? வாய் விடாம யாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அங்க வந்து வார்த்தைகள் விட்டுறோம், விழிப்பில்லை. ஒரு கோவமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு அப்செட் ஆறதோ அதனால வாயில இருந்து படப்படான்னு வந்துரும் வார்த்தைகள். கோவத்துல 4 வார்த்தை சொல்லிடுவோம். அந்த விஷயங்களாலதான் எல்லார்கிட்டையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பன்னா அங்க ஞான குறைபாடால வார்த்தைகள் விடுறோம். எப்போ ஞானம் உங்களுக்கு நல்லா வருதோ, இப்ப நம்ம வந்து தியானத்துக்கு வந்த பிறகு வீட்டுல நம்மளோட பேச்சை குறைஞ்சிருச்சு இல்ல, எங்க பேசணுமோ அங்கதான் பேசுவோம். யார் என்ன வளவள கொலகொலன்னாலும் சும்மா பார்த்துட்டே நம்ம வந்து எதுக்கும் பதில் சொல்லாம தேவைன்னா ஒரு வார்த்தை. இப்படிதானே நிறைய பேர் நம்ம இப்படித்தானே பேசுவோம். அது ஞானம் வராததுக்கு முன்னாடி இந்த நிலை நம்ம கிட்ட இருக்கா? அவங்க 1 சொன்னா நான் 10 சொல்லணும், நான் 10 சொன்னா அவங்க 15 சொல்லுவாங்க. இப்படியேதான் வந்து வளர்ந்துட்டே போகுது. ஸோ ஞானம் அப்படின்றது என்னன்னா உங்க வார்த்தை மேல உங்களுக்கு வந்து அந்த ஒரு தெளிவை கொடுத்து சரியான வார்த்தைகள் உங்களுக்கு பேசுறதால அங்க நிறைய கர்மா குறைஞ்சிருது. அதுதான் ஞானம். மோட்சம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு செயல், இந்த செயல்ல எனக்கு முன்னேற்றம் இருக்கா நம்ம யோசிக்கிறோம்.
செயல்கள், ஒவ்வொரு செயல்ல நீங்க எப்படி உங்க செயல்களை வந்து சூஸ் பண்ணி சரியான செயல்கள் செய்றீங்களோ, நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல கர்மா, கெட்ட கர்மா, சத்திய கர்மா. ஸோ சத்திய கர்மான்னா என்னது? வேலை. இப்போ தியானம் செய்றோம், பிரச்சாரம் செய்றோம், சேவை செய்றோம், இதெல்லாம் என்னது? வேலை தானே. ஸோ சரியான வேலைகள் வந்து உங்களுக்கு மோட்ச மார்க்கம். சத்திய கர்மா அப்படின்றது உங்களுக்கு மோட்ச மார்க்கத்தை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ தியானம் என்றால் சுவாசத்தின் மேல் கவனம். சுவாசத்தின் மேல் கவனம் வைக்கும்போது நம்ம சுய நிலைக்கு போயிடுறோம். ஞானம் என்றால் வார்த்தையின் மேல் கவனம். ஒவ்வொரு வார்த்தை நம்ம பேசும்போது செல்ஃபோட இருந்து கனெக்ட் ஆயிட்டு அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து பேசும்போது அது கரெக்டா இருக்கும். ஸோ வேலையில நம்ம எந்த வேலை நம்ம வந்து செய்யணும், நம்ம நிறைய வேலைகள் நமக்கு வந்து பிடிக்காது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, மெயினா வந்து தியானத்துக்கு வந்து வீட்டுல வந்து அசைவம் சமைச்சு கொடுக்குறாங்க நிறைய பேர். வீட்டுல வந்து என்னை விட மாட்டாங்க, அவங்களுக்காக நான் சமைச்சுதான் ஆகணும். ஸோ இப்ப இங்க என்னது, அந்த வேலையால உனக்கு முக்தி வராது. ஸோ நீ எதிர்த்து நின்று அந்த தேவையில்லாத அந்த வேலை நான் செய்ய மாட்டேன்னு நீ வந்து அந்த வேலையை விடும்போதுதான் நீ மோட்சத்துக்கு நெருங்குற. ஸோ தவறான வேலைகள் செய்யக்கூடாது. சத்திய கர்மா செய்யணும், சரியான வேலை தான் செய்யணும். ஸோ இந்த சரியான வேலைகள் செய்யும் போதுதான் நீ முக்திக்கு நெருங்குற, மோட்சத்துக்கு நெருங்குற. ஸோ அங்கதான் உனக்கு வருது எல்லாமே. ஸோ வார்த்தையின் மேல் கவனம் ஞானம், வேலையின் மேல் கவனம் முக்தி. ஸோ வேலையில நம்ம சத்திய கர்மா செய்யணும், சேவைகள் செய்யணும். ஸோ இப்ப நமக்கு தியான யஜ்ஞம் ஆகுது. ஸோ மேடம் வராங்க, கல்யாணி மேடம் அங்கிருந்து வராங்க, சூப்பர். ஸோ அந்த மாதிரி வேற யாரெல்லாம் வரீங்க, எல்லாரும் வாங்க.